விவசாயிகள் கலைஞர் கருணாநிதியுடைய காலத்தில் அவர்கள் செய்த அட்டுழியத்தை பொறுக்காமல் பெருங்கூட்டம் கூடினார்கள் என்பது என் செவிவழி செய்தியாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதைவிட ஒருவருக்கு அதிகமாக அவரது மகனார் காலத்தில் கூட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிருக்கும். அதனால்தான் சொன்னேன், அனல் பறக்கும் பேச்சாளர் அண்ணன் அனந்தகிருஷ்ணனுக்கு பிறகாக, எனது அருமை தங்கை அபிநயாவுக்கு பிறகாக, இப்படி பேச்சாளர்களுக்கெல்லாம் பின்னாக நான் ஏன் என்ற கேள்வி வருகிறது. எனக்கு தெரிந்து எப்பொழுதுமே எங்கள் அண்ணன் அனந்தகிருஷ்ணனுடைய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கும், நன்கு கருத்துக்களை கொண்டிருக்கும். அதில் ஒன்றும் மறுப்பில்லை. 8 திசைக்கும் அவர்கள் கருத்து சென்றடையும். அழகாக சொல்ல வேண்டியதை அழகுபட சொல்லி முடிப்பார். அவர் பேச்சிலே அழகு இருக்கும், தென்றல் வீசுவது போல் இருக்கும். இப்பொழுது சொன்னார்களே, தூங்குகிறவர்களை தட்டி எழுப்பது போல் அபிநயாவின் பேச்சு இருக்கும். ஆனால் தூங்குகிறவன் போல் நடிப்பவரையும் எழுப்பும்படியாக என் பேச்சு இருக்கும். பரவாயில்லை, நான் சொல்கிறேன். அண்ணனின் பேச்சு தங்கையின் பேச்சு எல்லாம் காதல் கொள்வது போல இருக்கும். காதலியின் கன்னத்தில் முத்தமிட்டது போல் இனிப்பாக இருக்கும். ஆனால் என்னுடைய பேச்சு காரி உமிழும், காலில் ஓட்டு மிதிக்கும். அப்படியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் வேதனையின் உச்சத்தில் இருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய இளைஞர்கள் கூடவில்லை, என்னுடைய இளைஞர்கள் கூடவில்லை, உழவர்கள் கூடவில்லை என்று சொன்னோம். ஆனால் நம்மளை எல்லாம் பெரும் கூட்டமாக ஈசன் கூட்டி விட்டார். தென்னாட்டுடைய சிவனை ஓட்டு எந்நாட்டவருக்கும் இறைவ ஓட்டு என்று சொல்வார்கள். விவசாய சங்கத்திற்கு இறைவனாக இன்று ஈசன் மாறிவிட்டார். இந்த மாற்றுவதற்கு காரணமாக இருந்த காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தான் முதற்க நன்றியை சொல்ல வேண்டும். பொங்கலுக்கு முதல் நாள் ஈசன் அவர்கள் கைது என்று கேள்விப்பட்டேன். அகமலர்ந்து போனேன். எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி தெரியுமா? ஈசன் கைது செய்யப்பட்டது. யோசித்தீர்களா? ஈசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை விட மகிழ்ச்சி வேறு என்ன வேண்டும்? இறுதியாக கங்கா மருத்துவமனையில் சென்று பார்க்க நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்கள். கங்கா மருத்துவமனையில் சங்கத்துடைய சிறைத்துறை அணி என்பதை உருவாக்குங்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும் ஈசனுக்கு எதிராக ஒரு அணி உருவாகியிருக்கிறது. இதோ நேர் சாலையில தாராபுரத்திற்கு போனால் ஒருவர் ஈசர் பெயரிலேயே இருக்கிறார். சிவம் என்ற பெயரில் அங்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில ஒரு 5 அணிகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில கட்ட பஞ்சாயத்து அணி, அட்டுழியம் என்ற அணி, இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற அணி, இந்த பிதுக்கின அணி, இந்த நசுக்கின அணி ஒரு 7-8 அணி இருக்கு. ஆனா கறிக்கோழி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதுல விவசாய அணி ஒன்று உருவாக்கிட்டாங்க. விவசாய அணியினுடைய செயலாளர், துணை செயலாளர் சொல்கிறார் சிவகுமார் அவர்கள், நான் 20 வழக்கிற்கு மேலாக விவசாயிகளுக்காக வாங்கினேன் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், நாம் 20 வழக்குகள் அல்ல 30 வழக்குகள் கூட நீங்கள் ஈசனுக்கு எதிராக வாங்கினீர்கள். ஆனால் நீங்கள் ஈசனோடு இருக்கும்போது வாங்கினீர்கள், இந்த சங்கத்தில் இருக்கும்போது வாங்கினீர்கள். சங்கத்தில் இருக்கும்போது வாங்கிவிட்டு இப்போது உங்கள் வழக்குகள் எல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல பதியப்படும். உண்மை. இப்ப கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல பதியப்படும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏன் சேர்ந்தார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த ஆலோசனை 21ஆம் தேதி கூட்டத்துக்கு போறதுக்காக என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் 5 நிமிடம் கூட பேச முடியாம தவிச்சு போயிருந்தோம். ஒரு 50 பேரை கூட கூட்ட முடியாம தவிச்சு போயிருந்தோம். இன்னைக்கு 5000 பேரை கூட்டி காலையில இருந்து மாலை 5 மணி வரை ஆலோசனை கூட்டமாக நடக்குது. கூட்டுறவு சங்கம் அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த போராட்ட களத்தில் இருந்து வந்தது. நாமே உற்பத்தியாளர் என்ற சிந்தனை இந்த களத்திலே இருந்து வந்தது. எங்க இருந்தோ வருவானா, சூனா குஞ்ச கொடுப்பானா, வளர்ப்பானா, விற்பானா. ஏன்னா எங்க என்ன வேலை இந்த இடத்துல அந்த வேலையை செஞ்சா வேலை நட்ட வாங்குவானா, சூனாட்ட வாங்குவானா. அவன் சொல்றாங்க, சூனா இந்திய ராணுவத்திற்கே கடி கொடுக்கிறது, அதனால்தான் இந்திய ராணுவம் இவ்வளவு மெதுவாக செயல்படுகிறது நினைக்கிறேன். சங்கத்துடைய சிறைத்துறை அணி என்பதை உருவாக்குங்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்க்கும் ஈசனுக்கு எதிராக ஒரு அணி உருவாகியிருக்கிறது. இதோ நேர் சாலையில தாராபுரத்திற்கு போனால் ஒருவர் ஈசர் பெயரிலேயே இருக்கிறார். சிவம் என்ற பெயரில் அங்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில ஒரு 5 அணிகள் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில கட்ட பஞ்சாயத்து அணி, அட்டுழியம் என்ற அணி,
இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற அணி, இந்த பிதுக்கு அணி, இந்த நசுக்கு அணின்னு ஒரு 7-8 அணி இருக்கு. ஆனா கடிக்கோழி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதுல விவசாய அணின்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. விவசாய அணியினுடைய செயலாளர், துணை செயலாளர் சொல்கிறார் சிவக்குமார் அவர்கள், நான் 20 வழக்கிற்கு மேலாக விவசாயிகளுக்காக வாங்கினேன் என்று சொல்லும் போது நான் சொன்னேன், நாம் 20 வழக்குகள் அல்ல 30 வழக்குகள் கூட நீங்கள் ஈசனுக்கு எதிராக வாங்கினீர்கள். ஆனால் நீங்கள் ஈசனோடு இருக்கும்போது வாங்கினீர்கள், இந்த சங்கத்தில் இருக்கும்போது வாங்கினீர்கள். சங்கத்தில் இருக்கும்போது வாங்கிவிட்டு இப்போது உங்கள் வழக்குகள் எல்லாம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல பதியப்படும். உண்மை. இப்ப கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல பதியப்படும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏன் சேர்ந்தார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.